கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அன்பு கூர்ந்து தேவனை அப்படியே ஸ்தோத்திரத்தோடு அந்நிய பாஷையிலே மகிமைப்படுத்துவோமா? நன்றி ரிகலா தரமா குளோரி, மகிமை 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 எல்லோஹிம் உமக்கு மகிமை மகிமை, எல்ஷடாய் உமக்கு மகிமை மகிமை. உங்கள் சத்தத்தை தகப்பனுடைய குரல் கேட்கும்படியாய், அவருடைய சத்தம் சபையில் கேட்கும்படியாய், அவருடைய சத்தம் தான் உங்களுடைய சத்தம், அவருடைய பிள்ளைகள் தான் நீங்கள் நானும். அவருடைய சத்தத்தை உயர்த்துவோமா? நம் நாவில் இருந்து கேதிர் மரங்களை முறிக்கிற சத்தம் தொனிக்கட்டும், கடல் மேல தொனிக்கிற சத்தம் தொனிக்கட்டும். நம் நாவில் இருந்து வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம் தொனிக்கட்டும். அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், மகிமையின் ராஜா பரிசுத்தர் 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 என்று நாங்கள் உயர்த்தி ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நன்றி நன்றி ஆவியானவரே, உமக்கு மகிமை சர்வ வல்லவரே. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற இடத்தில் எல்லாம் மாறி போகும். நாம் அவரிடத்தில் போனாலும் எல்லாம் மாறி போகும். அல்லேலூயா. பெரும்பாடு ஸ்திரீ அவரிடத்தில் வந்தால் அவருடைய காரியம் மாறி போயிற்று. யாவீர் வீட்டிலே ஒரு கண்ணீரோடும் கம்பளத்தோடு விட்டுட்டு வந்தார். இயேசு கிறிஸ்து அங்கே போன போது மரித்த காரியம் மாறி உயிர்ப்பு உண்டாயிற்று. அல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசுவாலே எல்லாம் மாறிடும். சேர்ந்து அவரை மகிமைப்படுத்தி பாடுவோமா? மாறிடும், எல்லாம் மாறிடும், இயேசுவாலே எல்லாம் மாறிடும். மாறிடும், எல்லாம் மாறிடும், இயேசுவாலே எல்லாம் மாறிடும். மீண்டும் மீண்டும் மாறிடும், எல்லாம் மாறிடும், இயேசுவாலே எல்லாம் மாறிடும். மாறிடும், எல்லாம் மாறிடும், இயேசுவாலே எல்லாம் மாறிடும். அவர் ஆடையை தொட்ட மாத்திரத்தில் பெரும்பாடு மாறிச்சே, ஆதியும் அந்தம் ஆண்டவராலே அந்தகாரம் நீங்கிச்சே. ஆடையை தொட்ட மாத்திரத்தில் பெரும்பாடு மாறிச்சே, ஆதியும் அந்தம் ஆண்டவராலே அந்தகாரம் நீங்கிச்சே. கட்டுகள் உடைந்ததே, கவலைகள் நீங்கிச்சே. கட்டுகள் உடைந்ததே, கவலைகள் நீங்கிச்சே. மாறிடும், எல்லாம் மாறிடும், இயேசுவாலே எல்லாம் மாறிடும். மாறிடும், எல்லாம் மாறிடும், இயேசுவாலே எல்லாம் மாறிடும். இறையாது என்று சொன்னாரே, திரைக்கடல் அடங்கிற்றே. அமைதலாயிரு என்றாரே, அலைகளும் ஓய்ந்ததே. இறையாது என்று சொன்னாரே, திரைக்கடல் அடங்கிற்றே. அமைதலாயிரு என்றாரே, அலைகளும் ஓய்ந்ததே. பயங்கள் பறந்ததே, நம்பிக்கை பிறந்ததே. பயங்கள் பறந்ததே, நம்பிக்கை பிறந்ததே. மாறிடும், எல்லாம் மாறிடும், இயேசுவாலே எல்லாம் மாறிடும். மாறிடும், எல்லாம் மாறிடும், இயேசுவாலே எல்லாம் மாறிடும். லாசருவே நீ எழுந்து வா என்று சொன்னாரே, மரித்த லாசர் கல்லறை விட்டு எழுந்து வந்தானே. லாசருவே நீ எழுந்து வா என்று சொன்னாரே, மரித்த லாசர் கல்லறை விட்டு எழுந்து வந்தானே. அழுகுரல் நீங்கிற்றே, ஆனந்தம் வந்ததே. அழுகுரல் நீங்கிற்றே, ஆனந்தம் வந்த. பயங்கள் பயங்கள் நம்பிக்கை பிறந்தது. பயங்கள் பயங்கள் பிறந்தது, நம்பிக்கை பிறந்தது. கட்டுகள் உடைந்ததே, உடைந்ததே. கவலைகள் நீங்கிற்றே, கட்டுகள் உடைந்ததே. கவலைகள் கவலைகள் நீங்கிற்றே. மாறிடும், நிச்சயமாகவே முடிவு. நாம் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்த மாட்டாதே. மாறிடும், எல்லாம் மாறிடும், இயேசுவாலே எல்லாம் மாறிடும். ஆஹா மாறிடும், எல்லாம்
எல்லாம் மாறிடும். அவர் ஆடைய தொட்ட மாத்திரத்தில் பெரும்பாடு மாறிற்றே. ஆதியும் அந்தமும் ஆனவராலே அந்தகாரம் நீங்கிற்றே. அவர் ஆடைய தொட்ட மாத்திரத்தில் பெரும்பாடு மாறிற்றே. ஆதியும் அந்தமும் ஆனவராலே அந்தகாரம் நீங்கிற்றே. கட்டுகள் உடைந்ததே, கவலைகள் நீங்கிற்றே. நாம் கட்டுகள் உடைந்ததே, நமது கவலைகள் நீங்கிற்றே. மாறிடும், எல்லாம் மாறிடும். என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும். மாறிற்றே, மாறிற்றே, எல்லாம் மாறிற்றே. என் இயேசுவாலே எல்லாம் மாறிற்றே. மீண்டும் சொல்வ, மாறிற்றே, எல்லாம் மாறிற்றே. என் இயேசுவாலே எல்லாம் மாறிற்றே. இறையாதல் என்று சொன்னாரே, திரைகடல் அடங்கிற்றே. அமைதலாயிரு என்றாரே, அலைகளும் ஓய்ந்ததே. இயேசு இறையாது என்று சொன்னாரே, திரைகடல் அடங்கிற்றே. அமைதலாயிரு என்றாரே, அலைகளும் ஓய்ந்ததே. பயங்கள் பறந்ததே, நம்பிக்கை பிறந்ததே. அங்கே பயங்கள் பிறந்ததே, புது நம்பிக்கை பிறந்ததே. மாறிற்றே, மாறிற்றே, எல்லாம் மாறிற்றே. என் இயேசுவாலே எல்லாம் என் வாழ்க்கையில் இன்று மாறிற்றே, எல்லாம் மாறிற்றே. என் இயேசுவாலே எல்லாம் மாறிற்றே. லாசருவே நீ எழுந்து வா என்று சொன்னாரே. மரித்த லாசரு கல்லறை விட்டு எழுந்து வந்தானே. லாசருவே நீ எழுந்து வா என்று சொன்னாரே. மரித்த லாசரு கல்லறை விட்டு எழுந்து வந்தானே. அழுகுரல் நின்றதே, ஆனந்தம் வந்ததே. அழுகுரல் நீங்கதே, ஆனந்தம் வந்ததே. மாறிற்றே, எல்லாம் மாறிற்றே. என் இயேசுவாலே எல்லாம் மாறிற்றே. மாறிற்றே, எல்லாம் மாறிற்றே. என் இயேசுவாலே எல்லாம் மாறிற்றே. தேவ தூதர்கள் தோன்றி மேய்ப்பர்களுக்கு இப்படியாக சொன்னார்கள், நமக்கு ஆனந்தமும் சந்தோஷமும் உண்டாக தாவீதின் ஊரில் இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. தாவீதின் கோத்திரத்தில் இயேசு கிறிஸ்து வந்தார். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் இப்படியாக சொல்லி இருக்கிறது, நீ அழ வேண்டாம், யூதா கோத்திர சிங்கம் நமக்காக செய்து முடித்தது. கரங்களை தட்டி நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக கர்ப்பம் திறக்கப்படுகிறது, எனக்காக பலன் உண்டாகிறது, எனக்காக பலகணிகள் திறக்கப்படுகிறது, எனக்காக பொக்கிஷங்கள் அவர் இறுதி அறைக்குள் இருந்து இப்பொழுதே புறப்பட்டு வருகிறது. எனக்காக யாவையும் செய்து முடித்த கிறிஸ்து எல்லாம் மாற்றி போட்டார். மாறிற்றே, எல்லாம் மாறிற்றே. என் இயேசுவாலே எல்லாம் மாறிற்றே. ஆமென், ஆமென். மாறிற்றே, எல்லாம் மாறிற்றே. என் இயேசுவாலே எல்லாம் மாறிற்றே. எல்லாம் மாறிடும், எல்லாம் மாறிடும். வானம் ஒரு நாள் சுருட்டப்பட்டு போய்விடும் வேதம் சொல்லுகிறது. மேகங்கள் அகன்று போய்விடும் வேதம் சொல்லுகிறது. கடல் சமுத்திரம் வறண்ட நிலமாய் மாறி போகும், எல்லாம் மாறிடும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று. கரங்களை தட்டுவோமா? அவர் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் வல்லவராய் இருக்கிறார் என்று சொன்னாரே. மரித்த லாசரு கல்லறை விட்டு எழுந்து வந்தானே. லாசருவே நீ எழுந்து வா என்று சொன்னாரே. மரித்த லாசரு கல்லறை விட்டு எழுந்து வந்தானே. அழுகுரல் நின்றதே, இனி நீ அழ வேண்டாம். யூதா கோத்திர சிங்கம் உனக்காக எனக்காக யாவும் செய்து முடித்தாயிற்று. அழுகுரல், அழுகுரல் நீங்கிற்றே, ஆனந்தம் வந்ததே. என்னில் அழுகுரல் நீங்கிற்றே, ஆனந்தம். பயம், பயங்கள் பறந்ததே,
நம்பிக்கை பிறந்ததே. எண்ணி பயங்கள் தந்ததே. நம்பிக்கை கட்டுகள் உடைந்தன. இனிமே உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில செழிப்பு செம்மை உண்டாயிடும். கட்டுகள் அறுந்து போய்விட்டு ஆகவே மாறிற்று மாறிற்று எல்லாம் மாறிற்று. என் இயேசுவாலே எல்லாம் மாறிற்று மாறிற்று எல்லாம் மாறிற்று. என் இயேசுவாலே எல்லாம் மாறிற்று. கரங்களை தட்டுவோமா? இயேசு கிறிஸ்து பிறந்து மரித்து உயிரோடு எழுந்து கிட்டத்தட்ட 2000 வருடங்கள் ஆகிறது. அவர் நாமத்தை அழிக்க முடியவில்லை. அவர் நமக்காக செய்த சிறப்பை யாராலும் மாற்ற முடியவில்லை. அவர் மாறாதவராய் இருக்கிற வல்லமா. கரங்களை தட்டுவோமா? அவர் கொடுத்த சந்தோஷம் ஆனந்தம் ஆனந்தம் என் சபையிலே இருதயத்திலே இப்பொழுது பூரிப்பாய் உண்டாயிருக்கிறது. நம்பினேன் பேசுகிறேன், அனுபவித்தேன் பேசுகிறேன். ஆற்றலாலும் அல்ல, சக்தியினாலும் அல்ல, ஆவியாய் இருக்கிற கிறிஸ்துவாலே இது இன்றே ஆயிற்று. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி ஒரு மனமாய் இன்னும் அதிகமாய் அவரை நேசிக்கிறேன், அவரை ஸ்தோத்தரிக்கிறேன், அவரை அன்பு கூறுகிறேன். எனக்காக ஜீவன் தந்தவரை அன்பு கூர்ந்து ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென் ஆமென். சகோதரி சத்தமாய் துதிப்பார்கள், கூட சேர்ந்து கொள்வோம். இயேசுவே நாமை துதிக்கிறோம். தேவாவியானவரே மை துதிக்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடி ஆளுக சேவரே மை துதிக்கிறோம். இயேசுவே தெய்வமா கொண்ட ஜனங்கள் பாக்கியவாண்டு சொன்னவரே உமக்கு நன்றி செலுத்துறோம். உண்மை உறுதியா பற்றி கொண்ட மனதே இருக்கவுமே நம்ம இருக்க நீரங்களை பூரண சமாதானத்தை பாதுகாத்துக்கிறவரே உண்மை நன்றி செலுத்துறோம். வழி இதுவே என்று சகல உண்மைக்குள்ளாம் எங்களை வழிநடத்துறவரே உமக்கு நன்றி செலுத்துறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னவரே நாங்கள் உண்மை துதிக்கிறோம். தேவாவியானவரே உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த நாளுக்காய் நன்றி அப்பா. இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தினாலே துதி எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. சங்கீதத்தில் வாலிப சங்கீதம் ஒன்று இருக்கிறது. அதான் 18வது சங்கீதம். அல்லேலூயா. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். அல்லேலூயா. எந்த வாலிபனும் வாலிப பெண்ணும் தேவனை அன்பு கூர்ந்தால் அவர்கள் வாழ்க்கையெல்லாம் சீரும் செழிப்புமாயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தாவே என்று அவரை அன்பு கூறுவோமா? கர்த்தாவே என் பலமே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். துர்கமம் நீர், கேடகம் நீர், ரட்சணை கும்பம் அடைக்கலம் நீர். துர்கமம் நீர், பலமாய் ரட்சண்ய அடைக்கலம் நீ. கர்த்தாவே கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவோம். நீ துர்கமம் நீர், கேடகம் நீர், ரட்சணை கொம்பும் அடைக்கலம் நீர். துர்கமம் நீர், கேடகம் நீர், ரட்சணை கொம்பும் அடைக்கலம் நீர். கர்த்தாவே கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். ஓ கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துர்ச்சன பிரவாலும் புரண்ட போதும், மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துர்ச்சன பிரவாலும் புரண்ட போதும்,
எங்களது துருகமே, துருகமும் நீர், கேடகம் நீர், ரட்சணை கொம்பும் அடைக்கலம் நீர். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்து தகப்பனே தேவனே, கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். தயை செய்பவருக்கு நீ தயை உள்ளவர், உத்தமனை நீ உயர்த்திடுவீர். தயை செய்பவனுக்கு நீ தயை உள்ளவர், உத்தமனை நீ உயர்த்திடுவீர். புனிதனுக்கு நீர் புனிதரன்றோ, புனிதனுக்கு நீர் புனிதரன்றோ. புதிய கிருபையின் உறைவிடமே, எங்கள் புதிய கிருபையின் உறைவிடமே. கர்த்தாவே கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன், சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன். சதா காலமும் ஜெயம் எடுப்பேன், சதா காலமும் ஜெயம் எடுப்பேன். கர்த்தாவே எங்களுக்கே அல்லாமல் யாருக்கு ஜெயம்? கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. ரட்சணை கேடகம் எனக்கு தந்தீர், உமது கரம் என்னை உயர்த்தும். ரட்சணை கேடகம் எனக்கு தந்தீர், உமது கரம் என்னை உயர்த்தும். கர்த்தரை எல்லா தேவனில்லை, கர்த்தரை எல்லா தேவனில்லை. அவரே என் கண்மலையாம், அவரே என் கண்மலையாம். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. பாடுவோம் மீண்டும். கர்த்தாவே தாவீது தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக, தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக, தேவனுடைய பிரசன்னத்திலே சாக்கு ஆடை அணிந்து, மகிமையை உள்ளத்திலே தரித்து, கிறிஸ்துவை சிந்தையாய் கொண்டு நடனமாடி ஸ்தோத்தரித்தார். ஆகவே தான் அவருடைய பாடல் எல்லாம் இன்று தேவ காதலாக, தேவ நேசமாக நம் நாவில் இருதயத்தில் கிரியை செய்கிறதா இருக்கிறது. அடைக்கலம் நீ. கர்த்தாவே கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. வேதத்தில் நாம் சாலமோனை குறித்து, சாலமோனுடைய பெரிய மகத்துவங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். வேதத்திலும் சரி, ஆவிக்குரிய வட்டாரத்திலும் சரி, தாவீது தான் சிறந்து இருப்பார். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுங்களா? தாவீது தேவனில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. நாமும் தேவனில் அன்பு கூற இதுவே நம் வாழ்க்கையில உயர்வு. சேர்ந்து பாடுவோமா? கர்த்தாவே நீர் என் பெலன், உம்மில் அன்பு கூறுவேன். வறண்ட நிலமானாலும் அது நீர் ஊற்றாய் மாற்றக்கூடும், உம்மில் நான் அன்பு கூறுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. துருகமும் நீர், கேடகம் நீர், ரட்சணை கொம்பும் அடைக்கலம். சத்தமாய் சொல்லுவோமா? துருகமும் நீர், கேடகம் நீர், ரட்சணை கொம்பும் அடைக்கலம். கர்த்தாவே கர்த்தாவே என் பலனே,
வந்தார். உமது கரம் என்னை உயர்த்தும் கர்த்தரை அல்லா தேவனில்லை, கர்த்தரை அல்லா தேவனில்லை. அவரே எந்தன் கண்மலையாம், அவரே எந்தன் கண்மலையாம், அவரே அவரே எந்தன் கண்மலையாம், அவரே அவரே எந்தன் புதிய கிருபையின் உறைவிடமே, புதிய கிருபையும் உறைவிடமே. இயேசு கிறிஸ்துவே புதிய கிருபையும் உறைவிடமாய் நமக்கு இருக்கிறார். உருக்கமாய் உருக்கமாய் வந்து உதவி செய்தார். அவரை தேடி வந்தார். உருக்கமாய் வந்து வேதம் சொல்லுகிறது நீங்கள் அல்ல, அவரை நம்மை தேடி வந்தார். உருக்கமாய் வந்து அவரே நமக்காக குனிந்து கரங்களை கொடுத்து தூக்கி எடுத்தார். ஆகவே அவரில் அன்பு கூறுவோம். கர்த்தாவே கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுமே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுமே. மீண்டும் சொல்ல போகிறோம். தாவீதுடைய சிநேகிதர்கள் ஏராளமாய் தாவீதின் மூலமாய் காரியங்களை பெற்றார்கள், உயர்ந்தார்கள், கனமடைந்தார்கள். ஒரு நேரம் அவரை கல்லெடுக்க துணிந்து அவரை சாகடிக்க துணிந்த போது தாவீது கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்தார். அப்பா, நான் உங்களை அன்பு கூறுகிறேன், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். அல்லேலூயா. அவரில் அன்பு கூறுறவர்கள் இன்றும் நேற்றும் இன்றும் இயேசு வாழ்வது போல வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அன்பு ஒரு காலம் ஒழிந்து போகாது. அல்லேலூயா. மீண்டும் ஆண்டவரை அன்பு கூர்ந்து பாடுவோமா? கர்த்தாவே. அன்பு கூறுகிற சபை உச்சிதமானதில்லை. அன்பு கூறுகிற சபை வெள்ளம் வந்தாலும் காற்றடித்தாலும் கண்மேல் மேல் கட்டப்பட்டதா இருக்கும். அவரை அன்பு கூறுகிற தேவ சனம் பாக்கியம் உள்ளது. ஆசரே கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. துர்கமும் நீர், கேடகம் நீர், இரட்சணை கொம்பும் அடைக்கலம் நீர். எங்கள் துர்கமும் நீர், கேடகம் நீர், இரட்சணை கொம்பும் அடைக்கலம் நீர். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கரங்களை தட்டுவோமா? இந்த சங்கீதம் வாலிபருடைய சங்கீதம். அவரை அன்பு கூர்ந்தால் அந்த அன்பை விட்டு யாரை பிரிக்க முடியும்? மரணமோ பட்டயமோ சாவோ விஷமோ எதுவாய் இருந்தாலும் எந்த அந்தகாரமும் நம்மை மேற்கொள்ள முடியாது. காரணம், நான் கர்த்தரில் அன்பு கூறுகிறேன். பலமாய் கரங்களை தட்டி, சத்தமாய் கரங்களை தட்டி, அன்பு கூர்ந்த கரங்களை தட்டி. அல்லேலூயா. சகோதரன் சத்தமாய் துதிப்பார், சேர்ந்து கொள்வோம். அன்பின் பிதாவே துதிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே துதிக்கிறோம் அப்பா. வல்லமை உள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எருசலத்தில் இருக்கும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எல்லோருக்கும் நன்மை செய்பவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை அன்போடு வைத்திருக்கிறவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாருமே சேர்ந்து அவர் மேல பிரியம் வைத்திருக்கிறபடினாலே நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னை ஆசீர்வதித்தவரை நான் துதிக்கிறேன், என்னை எழுப்பினவரை நான் துதிக்கிறேன், இந்த வாழ்வினால தந்தவரை நான் துதிக்கிறேன். ஒன்றும் என்னை சேதப்படுத்த கூடாதபடியாய் சிறு வயது ஏன் கருவிலிருந்து இதுவரை சுமந்தவரே உமக்கு நன்றி என்று நான் பலமாய் கரங்களை தட்டுகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாவிகளாய் இருந்த நம்மை மரித்தோலிருந்து எழுப்பி உன்னதத்தில் அமர செய்து உன்னதமானவரை பாட செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? நீர் உன்னத தேவன் என்று. உன்னத
கேட்டேன். உள்ளம் ஏங்குதையா உம் அன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளேன். உண்மையை சொல்லி நான் பாடலாய் பாடுகிறேன். உம் அன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளேன். உம்மாக மாறிட உலகை மறக்கின்றேன். தெய்வமே ஏசப்பா, உம்மாக மாறிட உலகை மறக்கிறேன். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. எந்த ஜனலும் ஜாதியிலும் இப்படிப்பட்டவர்கள் இல்லையே. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. எங்களை எல்லோருடைய நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. பேரின்பக் கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும் பேரின்பக் கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும். பரிசுத்தரே துதித்து மகிழணும் தூயோனாய் வாழணும். உம்மை துதித்து மகிழணும் தூயோனாய் வாழணும். இரவெல்லாம் இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துதிக்குதையா. இது நியாயம்தானே. நீர்தானே எங்களை ஆசீர்வதித்தீர். நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. ரூபம் மாற்றிடும் மகிமையின் மேகமே மறுரூபம் மாற்றிடும் மகிமையின் மேகமே முக சாயலா உருமாற்றும் தெய்வமே முக சாயலா உருமாற்றும் தெய்வமே. நினைவெல்லாம் பகலெல்லாம் நான் இன்னாரை சேவிக்கிறேன் என்று உமக்காக துடிக்குதையா. அறிந்திருக்கிறபடியினாலே நான் இன்னாரிடத்தில் என் இருதயத்தை கொடுத்திருக்கிறேன் என்று அறிந்திருக்கிறபடியினாலே இரவெல்லாம் பகலெல்லாம் இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துதிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இவர் உன்னத தேவனாயிருக்கிறார். உன்னத தேவனே என் இயேசு ராஜனே உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உன்னத தேவனே உன்னத தேவனே என் இயேசு ராஜனே உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 22வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆதாமுக்கு முன் எல்லோரும்
மகிமை இழந்தவர்களும் மரித்தவர்களுமானோம். இரண்டாம் ஆதாவாகிய கிறிஸ்து வந்ததுடைய நோக்கம் நான் மரிப்பதும் உயிர்ப்பதும் மறுரூபமாக்குவதும் என் பிள்ளைகளை மறுரூபமாக்குவதுமாயிருக்கிறது என்று அவர் மறுரூபமாக்குவதற்காக வந்திருக்கிறார். இன்று நம் மத்தியில் இருக்கிறார். அவர் விடமாட்டார். வைராக்கியமாயிருந்து போதனையினாலும் வசனத்தினாலும் பிரசனத்தினாலும் அவர் கொடுக்கிற ஜீவனாலும் நாம் மறுரூபமாவோம். அவருக்குள் மகிமையாய் எஜமானனே, மகிமையின் வேகம் நாங்கள் நேசிக்கிற எங்கள் சிநேகிதரே மறுரூபமாக்கிடும். மகிமையின் வேகமே உம்முக சாயலாம் ஒரு மாற்றும் தெய்வமே 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 உம்முக சாயலாம் ஒரு மாற்றும் தெய்வமே இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே, உன்னத தேவனே என் இயேசுநாதனே உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. அப்படியே அந்த தேவனை நோக்கி பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே திராட்சை செடி என்று சொல்லி. அந்த செடியாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரெகோபோத்துக்குள்ள வந்து உங்களையும் என்னையும் இணைத்து கொள்ளும்படிக்காக இந்த நேரத்தில் நம்மோடு இணைந்து கொள்ளும்படிக்காக அவர் வாஞ்சித்து அவர் துடித்து நம்ம சமூகத்தில் வந்திருக்கிறார். யாரெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுத்து, எஸ்அப்பா உம்மோடு நாங்கள் இணைந்து கொள்ளணும். நீர் இல்லாத ஒரு வாழ்க்கை மரணத்திற்கு சமமானது ராஜா. நீர் இல்லாத ஒரு வாழ்க்கை பாவத்துக்கு சமம். நீர் இல்லாத ஒரு வாழ்க்கை சாபத்திற்கு சமம். நீர் இல்லாத ஒரு வாழ்க்கை அந்நிய ஜாதிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கு சமம். நாங்களும் முற்காலத்தில் அப்படி இருந்த பொழுது உம்மோடு இணைத்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் சரியான நேரத்தில் சந்தித்தீரே. மறுரூபமாக்கும்படிக்காக உமது சாயலுக்குள்ளாக எங்களை நடத்தும்படிக்காக வந்திருக்கிற உம்முடைய அன்பை நாங்கள் புரிந்து கொண்டு எங்களை மறுரூபமாக்கும்படிக்காக எங்கள் இருதயத்தை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே எல்லோரும் சேர்ந்து மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே உம்முக சாயலாய் ஒரு மாற்றும் தெய்வமே. எங்களை உம்முடைய முகத்தின் சாயலாய் முக சாயலாய் ஒரு மாற்றும் தெய்வமே. பேரின்ப கடலிலே பேரின்ப
அவர்களால் துதித்து மகிழனும். அதற்காக நாங்கள் ஒன்று செய்ய போகிறோம். எங்களுடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு இரவும் இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துதிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவு பகல் எல்லா சூழ்நிலைகளிலும் இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துதிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. அந்த உன்னத தேவனை நோக்கி பார்த்து சொல்லலாமா? உன்னத தேவனே என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட. உம்மோடு தாவீது இப்படியாக சொல்லுகிறான், என்னுடைய ஆத்துமா அது மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது ராஜா. இந்த நாளிலும் உம்முடைய ஷெக்கினா மகிமை இறங்கி கொண்டிருக்கிற இந்த வேளையில அந்த மண்ணான என்னுடைய ஆத்துமாவை பிரித்தெடுத்து, கல்லான என்னுடைய இருதயத்தை பிரித்தெடுத்து, தசையுள்ள ஒரு இருதயமாக, தேவனுடைய முக சாயலுக்கு ஒப்பாய் மாறின ஒரு இருதயமாக எங்கள் ஒவ்வொருடைய இருதயங்களும் மாற்றக்கூடிய ஆண்டவரே, அந்த உன்னதமான நேரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலை முற்றிலுமாய் அறிந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த முகத்தின் சாயலுக்கு நேராக எங்களுடைய நினைவு, எங்களுடைய பேச்சு, எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய யோசனைகள், இவைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் மாற்ற ஒரு விசேஷித்த அபிஷேகத்தினால எங்களை நிரப்பி பரிசுத்த ஆவியானவரை ஆட்கொள்வதற்காக நன்றி ராஜா. எங்கள் இருதயம் பலனற்றது ராஜா. எங்கள் இருதயம் கேடானது, கிறுக்கானது, பொல்லாப்பு நிறைந்ததாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுதோ எங்கள் இருதயம் பரிசுத்த ஆவியானவரை போன்றது ஒரு இருதயமாய், உணர்வுள்ள ஒரு இருதயமாய், இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்து பரிதவிக்கப்பட்ட ஒரு இருதயமாய் மாறி எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதற்காக கரங்களை தட்டி நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த ரெகபத்துக்குள்ள வந்த ஒவ்வொருவரையும் புறமே தள்ளாமல் உம்முடைய முக சாயல்ல மாற்றின உம்முடைய மகா பெரிய கிருபைக்காக நன்றி. எங்களை ஆச்சரியவாய், பாக்கியவான்களாய், பாக்கியவாதிகளாய் மாற்றின கிருபைக்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை புகழ்ச்சிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு எடுக்கிறோம். ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பரலோக பிதாவே, நல்ல உற்சாகமை கரங்களை தட்டுங்களா.